இந்த தோடு மாட்டுற பகுதி மட்டும் இல்லாமல் இந்த கையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு இடைவெளியும் விட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஆத்தாவோட இந்த மேற்கரத்தில் வந்து திரிசூலம் வச்சுருப்பாங்க. திரிசூலத்தை இயற்கையாகவே உள்ளே வந்து சொருகிற அளவுக்கு கீழே வந்து அரக்கன் இருப்பாங்க. மகிஷாசுரன் வந்து கீழே இருக்காங்க. அதை நான் இப்போ புடவை கட்டி இருக்கிறனால காமிக்கலை. நேராக வந்து அந்த கீழே வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். அதை வெறுமனே வைக்கக்கூடாதுன்றதுக்காக ஆத்தாளோட பச்சலையே இதில் நாங்கள் சொருகி வைக்கிறோம். சிவாய நம, சக்தி பராசக்தி. இப்படி ஒரு முழு பச்சலையும் முழுசாக இறங்குற அளவுக்கு கேப்பு கரெக்டாக இருக்கும் ஆத்தாளுக்கு. இந்த 2 அமைப்பும் வந்து இயற்கை எங்களுக்கு வந்து பெரியவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இதை சோதித்து பார்த்தவங்க கூழாங்கல்ல செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஆத்தா 600 வருஷத்துக்கு மேலே பாருங்கள், கழுத்தில் இருக்கிற அட்டிகை முதற்கொண்டு தெளிவாக இருக்கும் சாமி. அப்படியே ஆத்தால ஒதுக்கி ஓரமாக வச்சுருக்காங்க. மனசு கேட்கல. சக்தி.